Hi friends, welcome to Chennai food. இஞ்சியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையலில் பல விதமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த இஞ்சியை சமையலில் மட்டும் பயன்படுத்தாமல் அதை ஊறுகாயாக செஞ்சு தினந்தோறும் சாப்பிடும் பொழுது ஒரு துளி வச்சு சாப்பிட்டாலும் போதுங்க. நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கூட்டி கொடுக்கும். அந்த இஞ்சி ஊறுகாயை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இஞ்சி ஊறுகாய் செய்யறதுக்காக கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், அதே இதில் சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும். கடுகு வெந்தயம்லாம் இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 20 காய்ஞ்ச மிளகாயை நான் காம்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே நம்ம ட்ரையாக தான் வறுக்கிறோம், எண்ணெய் சேர்க்க வேண்டாம். காஞ்ச மிளகாய் இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மிளகாய் வறுத்த அந்த கடாயை மறுபடியும் பயன்படுத்துகிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ இஞ்சி நான் சுத்தப்படுத்திட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஓரளவுக்கு வதங்கினா போதும், நல்லா நிறம் மாறணுன்ட்டு அவசியம் கிடையாது. கூடவே ஒரு 5-6 பூண்டு பல்லை நான் 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து செய்யும் பொழுது இஞ்சி ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி நல்லாவே வதங்கிடுச்சுங்க. நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கடுகு வெந்தயம் வறுத்து வச்சதை அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே வறுத்து ஆற வச்ச காய்ஞ்ச மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். காய்ஞ்ச மிளகாய் சேர்க்கலான்னு நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கணும். ஆனால் இந்த மாதிரி மிளகாய் சேர்க்கறதுனால ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் மிளகாய் வறுத்து சேர்க்கறது ரொம்பவே நல்லது. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் கடுகு வெந்தயம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக கரகரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஊறுகாய்க்கு இந்த மாதிரி இருக்கிறது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக அந்த மிளகாய் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம வதக்கி வச்ச அந்த இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. எல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் நார் கொட்டை அதெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் எடுத்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ நான் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த புளியை இதில் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கும் பொழுதே சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அரைப்படும். அடுத்ததாக ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லாவே அரைப்பட்டுடுச்சுங்க. இதில் டேஸ்ட்டுக்காக நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஒரு சுற்று மறுபடியும் சுற்ற விட்டு அரைச்சிக்கலாம். ஊறுகாயை தாளிக்கிறதுக்காக கடாயை சூடுபடுத்திக்கோங்க. நான் 100 ml-க்கும் குறைவாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக நல்லெண்ணெயில் தாளிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெடாமலும் இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நாம் அரைச்சி வச்ச இந்த மிளகாய் கடுகு வெந்தய பொடி அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் அரைச்ச இஞ்சி விழுது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரைச்ச அந்த இஞ்சி விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம வதக்கிட்டு தான் நம்ம இஞ்சி அரைச்சி தான் செஞ்சோம். சப்போஸ் நீங்கள் வதக்காமல் செஞ்சிங்கன்னா நல்லாவே இதில் வதக்கி விடணும். நம்ம வதக்கிட்டு செஞ்சதுனால ரொம்ப நேரம் இதில் போட்டு நம்ம வதக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம மிக்சிங்காக தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் ஊறுகாய் சாப்பிட்டு பார்த்தேங்க, எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது.
உங்களுக்கு சப்போஸ் உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு இது ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஊறுகாயை நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்பொழுது அருமையாக இருக்குங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு பிடி சாதம் கூட நம்மளால் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால அந்த இஞ்சியை நம்ம சேர்த்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். இந்த வாயு தொந்தரவு, மூட்டு வலி, இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய பலவிதமான தொந்தரவுகளை சரி செய்யுங்க. அஜீரண கோளாறுகளை சரி செஞ்சு நல்ல பசியை தூண்டும். ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த இஞ்சியை நம்ம அதிகமாக சமையலில் சேர்த்துக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஊறுகாயாக செஞ்சுட்டு ஒரு துளி நம்ம சாதத்தோடு வச்சு தினந்தோறும் சாப்பிட்டாலே போதுங்க. நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை சரி செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் மருத்துவ குணம் அதிகம் உள்ள இந்த இஞ்சி ஊறுகாய் நம்ம தினந்தோறும் சாப்பிட்லாங்க. அவ்வளவு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது ஹெல்த்துக்கு மட்டும் இல்லைங்க, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக மருத்துவ குணம் உள்ள இஞ்சி ஊறுகாய் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.